கருவி. அது குறித்து இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியாது. அதை அந்த நாத்திகருக்கு முன்னால் வைத்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த கருவியின் இயக்கம் பற்றிய விளக்கத்தை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த முதல் நபர் யாராக இருக்க முடியும் என்ற கேள்வி கேட்கப்படுகிறது. இதுவரை யாரும் கண்டிராத ஒரு கருவி அது. உங்களால் யூகிக்க முடிகிறதா? ஒரு நாத்திகரிடம் இந்த கேள்வியை கேட்டால் முதல் நபர், அந்த கருவியை விளக்கிச் சொல்லக்கூடிய முதல் நபர் யாராக இருக்க முடியும் என்று கேட்டால், இந்த உலகத்தில் இதுவரை யாரும் கண்டிராத ஒரு கருவி, அதன் இயக்கம் பற்றி யாரால் சொல்ல முடியும்? அந்த முதல் நபர் யாராக இருக்கும்? யூகிக்க முடிகிறதா? உங்களால் சொல்ல முடியுமா? உற்பத்தியாளர். சரியாக சொன்னீர்கள். மாஷா அல்லாஹ். சரியான பதில். வேறு ஏதாவது பதில் உள்ளதா? அதை படைத்தவர். சரியான பதில். மாஷா அல்லாஹ். கொழும்பில் உள்ளவர்கள் புத்திசாலிகள் தான். உற்பத்தியாளர், படைத்தவர், ஆக்கியவர், தயாரித்தவர், கண்டுபிடிப்பாளர். எந்த நாத்திகரை பார்த்து நீங்கள் கேட்டாலும், அதாவது இதுவரை யாருமே கண்டிராத ஒரு கருவியின் இயக்க முறையை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முதல் நபர் யார் என்று கேள்வி கேட்டால், அதற்கு அவரது பதில் உற்பத்தியாளர், தயாரிப்பாளர், கண்டுபிடிப்பாளர், ஆக்கியவர், படைப்பாளர் என்று இவைகளில் ஏதாவது ஒன்றாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். யாருமே இதுவரை கண்டிராத ஒரு கருவியின் இயக்க முறையை உங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முதல் நபர் யாராக இருக்கக்கூடும்? தயாரிப்பாளர், கண்டுபிடிப்பாளர், படைப்பாளர், ஆக்கியவர், உற்பத்தியாளர். இரண்டாவது நபர் யாராக இருக்கக்கூடும்? அந்த உற்பத்தியாளரோ படைப்பாளரோ யாருக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அவர்தான். ஆனால் முதல் நபர் யாராக இருக்கும்? அந்த படைப்பாளரோ இல்லை தயாரிப்பாளரோ உற்பத்தியாளரோ. இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாத்திகரை பார்த்து நான் கேட்கும் இரண்டாவது கேள்வி, நமது இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று கேட்பேன். அதற்கு அவர், முதலில் ஒரு நட்சத்திர கூட்டம் இருந்தது. அந்த நட்சத்திர கூட்டத்தில் உள்ளடங்கியதே நமது பிரபஞ்சம். அதன் பிறகு இரண்டாவதாக ஒரு விரிசல் ஏற்பட்டது, ஒரு பெரும் வெடிப்பு ஏற்பட்டது. அதன் மூலம் அண்டங்களும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் நாம் வாழும் இந்த பூமியும் உருவாக்கப்பட்டது என்று அவர்கள் பதிலளிப்பார்கள். இது குறித்து உங்களுக்கு எப்பொழுது தெரிய வந்தது என்று கேட்டால், 1970 ஆரம்ப கட்டத்திலே சில விஞ்ஞானிகள் இதை கண்டுபிடித்து சொன்னார்கள் என்று பதில் சொல்வார்கள். அதற்காக அவர்களுக்கு நோபல் பரிசும் கிடைத்தது என்று சொல்வார்கள். 40 ஆண்டுகளுக்கு முன்பாக விஞ்ஞானிகளின் ஒரு குழு இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று உலகத்திற்கு சொல்லி அதற்கு பெரும் வெடிப்பு என்று பெயர் வைத்தார்கள். நான் அந்த நாத்திகரை பார்த்து, 40 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிய வந்த இந்த சம்பவம், பெரும் வெடிப்பு என்று அழைக்கும் இந்த சம்பவம், நான் படிக்கும் புத்தகத்தில் ஏற்கனவே கூறப்பட்டுள்ளது. அதுதான் புனித திருக்குரான். 1400 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டுள்ளது. சூரா அல் அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 30 சொல்லப்பட்டிருக்கிறது. நிராகரிப்போர் பார்க்கவில்லையா? வானங்களும் பூமியும் இணைந்திருந்தன என்பதையும் இவற்றை நாமே பிரித்தோம் என்பதையும், ஏதோ பெரும் வெடிப்பு ஏற்பட்டு இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டது என்று 40 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்கு தெரிந்த இந்த விஷயம் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரானில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து திருக்குரானில் யார் எழுதியிருப்பார்கள்? நாத்திகர்கள் சொல்வார்கள், யாராவது எழுதியிருக்கலாம், தற்செயலாக யூகித்து எழுதியிருக்கலாம் என்று சொல்வார்கள். பிரச்சனை இல்லை, விவாதம் செய்யாதீர்கள், தொடர்ந்து பேசுங்கள். அந்த நாத்திகரிடம் சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சமா அல்லது பிரதிபலிப்பா என்று கேளுங்கள். அந்த நாத்திகர் சொல்லுவார், அந்த காலத்தில் மனிதர்கள் சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சமீபத்தில் 200 வருஷங்கள் அல்லது 300 வருஷங்களுக்கு முன்பாக சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம் அல்ல, அது வெறும் பிரதிபலிப்பு என்று தெரிந்து கொண்டார்கள். நான் அவரிடத்தில், உங்களுக்கு 200-300 வருஷங்களுக்கு முன்பாக தெரிய வந்தது திருக்குரானில் 1400 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டு விட்டது என்று சொல்வேன். திருக்குரான் சூரா ஃபுர்கானில் அத்தியாயம் 25 வசனம் 61, அவன் பாக்கியமுடையவன், விண்ணில் உறுதியான மண்டலங்கள் அமைத்து அதில் ஒளி விளக்கையும் ஒளிர்கின்ற சந்திரனையும் பிரகாசிக்க செய்தவன் என்று அந்த வசனம் சொல்கிறது. திருக்குரான் சூரியனை ஷம்ஸ் என்று குறிப்பிடுகிறது. அதன் வெளிச்சத்தை சிராஜ், வஹாஜ் அல்லது தியா என்றும் குறிப்பிடுகிறது. அதன் பொருள் கொழுந்து விட்டெறியும் தீப்பந்தம், விளக்கு அல்லது மகத்துவமிக்க பேரொளி. திருக்குரானில் சந்திரனை கமர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் வெளிச்சத்தை முனீர் அல்லது நூர் என்று திருக்குரானில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரவலாய் பெற்ற அல்லது பிரதிபலிக்கப்பட்ட ஒளி. இந்த செய்தி சூரா ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனம் 61 மட்டுமல்லாமல் சூரா யூனுஸ் அத்தியாயம் 10 வசனம் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 16, மேலும் சூரா நூஹில்
அத்தியாயம் 71 வசனங்கள் 15-16 சந்திரனின் ஒளி இரவலாய் பெறப்பட்ட அல்லது பிரதிபலிக்கப்பட்ட ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1400 வருஷங்களுக்கு முன்பாக சந்திரனின் வெளிச்சம் அதன் சொந்த வெளிச்சம் அல்ல, அது இரவலாய் பெறப்பட்ட அல்லது பிரதிபலிக்கப்பட்ட ஒளி என்று யாரால் சொல்லி இருக்க முடியும்? அந்த நாத்திகர் சற்று தயங்குவார். பிறகு அவர் சொல்வார், உங்கள் நபிகள் நாயகம் ஒருவேளை மிகவும் புத்திசாலியாக இருக்கலாம் என்று சொல்வார். வாதம் செய்யாதீர்கள், தொடர்ந்து பேசுங்கள். அவரிடம் சொல்வேன், நான் பள்ளியில் இருக்கும் பொழுது நான் என் 10ஆம் வகுப்பை 1982 முடித்தேன். நான் விஞ்ஞானம் மற்றும் பூகோள பாடங்களில் கற்றுக்கொண்டது என்னவென்றால், சூரியன் பிரபஞ்சத்தை சுற்றி வருகிறது, ஆனால் அது தன் சொந்த அச்சில் சுழல்வதில்லை என்று சொல்லித்தரப்பட்டது. உடனே அந்த நாத்திகர், சூரியன் தன் சொந்த அச்சில் சுழல்வதில்லை என்று திருக்குறானில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்பார். இல்லை இல்லை, இது நான் பள்ளியில் கற்றுக்கொண்டது என்று கூறுவேன். 1982 28 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் பள்ளியில் இருக்கும் பொழுது நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், சூரியன் பிரபஞ்சத்தை சுற்றி வந்தாலும் அது தன் சொந்த அச்சில் சுழல்வதில்லை என்று. ஆனால் திருக்குரான் சூரா அன்பியாவில் சொல்கிறது, அத்தியாயம் 21 வசனம் 33, இரவையும் பகலையும் ஏற்படுத்தியவனும் சூரியனையும் சந்திரனையும் படைத்தவனும் அந்த அல்லாஹ்தான். அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு மண்டலங்களில் நீந்திக் கொண்டிருக்கின்றன. இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள அரபு சொல் யஸ்பஹூன் அதன் மூலச்சொல்லாகிய சபாஹா என்பதிலிருந்து வந்தது. ஒரு அசையும் பொருளின் இயக்குத்தன்மையை பற்றி விவரிக்கும் சொல்லாகும். யஸ்பஹூன் அல்லது சபாஹா என்ற சொல்லை நான் பயன்படுத்தும் பொழுது, உதாரணத்திற்கு தரையில் இருக்கும் ஒரு மனிதனை குறித்து சொல்லும் பொழுது, அவர் தரையில் புரளுகின்றார் என்று அர்த்தமாகிவிடாது, அவர் நடந்து கொண்டோ ஓடிக்கொண்டோ இருக்கிறார் என்றுதான் பொருளாகும். தண்ணீரில் இருக்கும் ஒரு மனிதனுக்காக இந்த சொல்லை பயன்படுத்தினால் அவர் மிதக்கிறார் என்று பொருள் அல்ல, அவர் நீந்திக் கொண்டிருக்கிறார் என்பதாகும். ஆகவே திருக்குரான் அண்டத்தில் இருக்கும் சில அம்சங்களை குறித்து இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது பறப்பதாக பொருளாகாது, தன் சொந்த அச்சில் முன்னேறி சுழன்று கொண்டிருப்பதாகத்தான் பொருளாகும். ஆகவே திருக்குரான் சூரியனும் சந்திரனும் சுற்றி வருவது மட்டுமல்லாமல் தன் சொந்த அச்சில் சுழன்று கொண்டு வருவதாக சொல்கிறது. இன்று நவீன கருவிகளின் உதவியால் சூரியனின் வடிவத்தை நம் மேஜை மீதே கொண்டு வர முடியும். சூரியன் மீது கரும்புள்ளிகள் இருப்பதை நம்மால் காண முடியும். இந்த கரும்புள்ளிகள் சுற்றி வருவதற்கு ஏறக்குறைய 25 நாட்கள் எடுக்கின்றன. ஆகவே சூரியன் ஒரு சுழற்சியை முழுமையாக முடிக்க 25 நாட்கள் எடுக்கும். இன்று நீங்கள் பள்ளிகளுக்கு சென்று பார்த்தால் இந்த புதிய கருத்து பள்ளி பாட புத்தகங்களில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது சூரியன் அசையா பொருள் அல்ல, அது தன் சொந்த அச்சில் சுழன்று கொண்டு வருகிறது என்ற உண்மை. உங்களுக்கு 30 அல்லது 40 வருடங்களுக்கு முன்பாக தெரிய வந்த இந்த உண்மை திருக்குரானில் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் தன் சொந்த அச்சில் சுழல்கிறது என்று திருக்குரானில் யார் சொல்லியிருப்பார்கள்? இப்பொழுது அந்த நாத்திகர் அமைதியாகி விடுவார். அவரது பதிலுக்காக காத்திருக்காமல் தொடர்ந்து பேசுங்கள். சூரிய வெளிச்சம் சில ரசாயன சேர்க்கை விளைவுகளால் ஏற்படுகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது. மேலும் இது பல கோடி ஆண்டுகளாக நடந்து கொண்டு வருகிறது. ஒரு நாள் இந்த ரசாயன சேர்க்கையானது நின்றுவிடும். அன்றோடு சூரியன் இருக்காது, இந்த பூமியில் எந்த உயிரும் இருக்காது. ஆனால் இது நடக்க இன்னும் பல கோடி ஆண்டுகள் ஆகும் என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இதை சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். ஆனால் திருக்குரான் இதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லிவிட்டது. சூரா யாசீன் அத்தியாயம் 36 வசனம் 38, சூரியனின் இயக்கம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு காலகட்டம், நிர்ணயிக்கப்பட்ட நேரம் மற்றும் நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் அது முடிவுக்கு வரும் என்கிறது. ஒரு நாள் சூரியனின் இயக்கம் நின்று அது முழுமையாக அணைந்துவிடும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. ஒரு காலகட்டம் வரை அது இருக்கும். மேலும் இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது, சூரியன் தன் கோள் கூட்டத்துடன் பிரபஞ்சத்தின் ஒரு திக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாகவும், அதன் இலக்குக்கு ஹெர்குலின், ஆல்பா ரைலா, ஆல்பா லைரா என்று பெயர்கள் உண்டு. வினாடிக்கு 12 மைல் வேகத்தில் நகர்ந்து சென்று சோலார் எபிக்ஸ் என்ற உச்ச நிலையை அடையும் என்கிறார்கள். இதைத்தான் நிர்ணயிக்கப்பட்ட காலகட்டத்தில், நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில், நிர்ணயிக்கப்பட்ட இடத்துக்கு சூரியன் செல்லும் என்று திருக்குரான் சொல்லியிருக்கிறது. இதையே தான் இன்றைய விஞ்ஞானமும் சொல்கிறது. இன்று நமக்கு விஞ்ஞானம் சொல்லும் இந்த விஷயங்களை 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருக்குரான் சொல்லிவிட்டது. இதையெல்லாம் திருக்குரானில் யார் சொல்லியிருப்பார்கள்? அந்த நாத்திகர் அமைதியாகி விடுவார். அவர் பதிலுக்காக காத்திருக்காமல் தொடர்ந்து பேசுங்கள். இன்று விஞ்ஞானம் சொல்கிறது, அதாவது பூமிக்கு மேல் மிக அருகே உள்ள வளிமண்டலம்
தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகளை பூமிக்கு வராமல் தடுக்கின்றதாம். இந்த வளிமண்டலம் இல்லை என்றால் புற ஊதா கதிர்களும் வேறு சில வாழ்வியலுக்கு கேடு விளைவிக்கின்ற பயங்கர தீய கதிர்களும் பூமிக்குள் நுழைந்து இந்த பூமியை உயிர் வாழ்வதற்கு அறவே தகுதியற்ற இடமாக ஆக்கியிருக்கும். கேடயமாக விளங்குகின்ற இந்த வளிமண்டலமே உயிர்கள் வாழ்வதற்கு காரணமாக அமைந்துள்ளது. திருக்குரான் சூரா அன்பியாவில் அத்தியாயம் 21 வசனம் 32 வானத்தை பாதுகாக்கப்பட்ட ஒரு விதானமாகவும் அமைத்தோம் என்று குறிப்பிட்டுள்ளது. பூமியின் பாதுகாப்புக்காக உள்ள ஒரு முகடு அல்லது கூரை என திருக்குரான் குறிப்பிடுகிறது. விஞ்ஞானம் இதை சமீபத்தில் தான் கண்டுபிடித்தது, 50 அல்லது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆனால் திருக்குரானில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டுவிட்டது. நான் உங்களை கேட்கிறேன், பருப்பொருளின் நிலை எத்தனை உள்ளது? பருப்பொருளில் எத்தனை நிலை உள்ளது? நாம் பாடசாலையில் படித்தோம். பருப்பொருளின் நிலை எத்தனை உள்ளது? எத்தனை? 3. திடம், திரவம், வாயு. சரிதானே? சரியா தவறா? பருப்பொருளின் நிலை எத்தனை உள்ளது? அநேகர் 3 என்கிறார்கள், சிலர் 4 என்று கூறுகிறார்கள். நான் பள்ளியில் படிக்கும் பொழுது 3 நிலைப்பாடுகளை பற்றி தான் படித்தேன்: திடம், திரவம் மற்றும் வாயு. அண்டவெளியில் உள்ள ஒழுங்குற்ற விண்வெளி அமைப்புகள் பல கோடி உண்டென்றும் அவற்றிற்கிடையே சூன்யம், வெற்றிடம் உண்டென்றும் விஞ்ஞானிகள் சொன்னார்கள். ஆனால் அண்மையில் சில தசாப்தங்களுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை அவர்கள் கண்டறிந்தார்கள். இந்த ஒழுங்குற்ற விண்வெளி அமைப்புக்கு வெளியே பருப்பொருளின் பாலங்கள் உண்டென்றும் அவற்றிற்கு பிளாஸ்மா என்று பெயர் சூட்டப்பட்டதாக தெரிவித்தார்கள். இதை இன்று விஞ்ஞானம் பருப்பொருளின் 4வது நிலை என்று சொல்கிறது. திருக்குரானில் சூரா ஃபுர்கான் அத்தியாயம் 25 வசனம் 59 அவன் எத்தகையவன் எனில் வானங்களையும் பூமியையும் அவற்றுக்கிடையே உள்ள அனைத்து பொருட்களையும் படைத்தான். ஆகவே இங்கு திருக்குரான் பூமிக்கும் வானங்களுக்கும் இடையே உள்ள வெற்றிடத்தை பற்றி மட்டுமல்ல, வேறொரு அம்சமும் உண்டென்று குறிப்பிடுகிறது. இன்று விஞ்ஞானம் 4வது நிலை, இது பிளாஸ்மா என்று குறிப்பிடுகிறது. சில தசாப்தங்களுக்கு முன்பாக விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்டது திருக்குரானில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டுவிட்டது. இதை திருக்குரானில் யார் சொல்லியிருப்பார்கள்? பருப்பொருளின் 4வது நிலையை குறித்த செய்தி திருக்குரானில் மேலும் சூரா லுக்மான் அத்தியாயம் 31 வசனம் 29 மேலும் சூரா அஸ்-ஸுமர் அத்தியாயம் 39 வசனம் 5 குறிப்பிடப்பட்டுள்ளன. எட்வின் ஹபிள் என்ற பெயருடைய ஒரு பிரபலமான விஞ்ஞானி, அவர் கண்டுபிடித்த ஒன்றை பற்றி அவர் சொன்னார். கடந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அதுதான். அவர் இந்த அண்ட சராசரம், அகண்ட விண்வெளி விரிவது, சுருங்குவது பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார். திருக்குரானில் சூரா தாரியாத்தில் அத்தியாயம் 51 வசனம் 47 அவனே மிகப்பெரு விசாலமான விண்வெளியை விரிந்து கொண்டே செல்லும் பிரபஞ்சத்தை படைத்தவன் என்று சொல்கிறது. இங்கு பயன்படுத்தப்பட்ட அரபு சொல் முக்சியூனா. திருக்குரான் பிரபஞ்சம் விரிவடைவதை பற்றி சொல்கிறது. விஞ்ஞானிகள் சமீபத்தில் தான் கண்டுபிடித்தார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் யார் சொல்லியிருப்பார்கள்? இதை கேட்டதும் நாத்திகர் அமைதியாகி விடுவார். ஆனால் சிலர் இப்படி வாதிடக்கூடும், திருக்குரான் விண்ணியலை பற்றி பேசுவது என்ன பெரிய விஷயம், ஏனென்றால் அரபுகள் தான் விண்ணியல் நுண்ணறிவில் வல்லுநர்களாய் இருந்தனரே என்று சொல்லக்கூடும். இதை ஏற்றுக்கொள்கிறேன், அதில் ஒரு பாதி உண்மை இருக்கிறது. ஆனால் அதில் அவர்கள் கவனிக்க தவறிய மறுபாதி உண்மை என்னவென்றால், அவர்களுக்கு விண்ணியல் விஞ்ஞானத்தில் நிபுணத்துவம் ஏற்பட்டது புனித வேதமாகிய திருக்குரான் இவ்வுலகில் இறக்கப்பட்ட பின்பே தவிர முன்பல்ல. திருக்குரானில் இருந்தே அரபுகள்